ஒரு அரசியல் கட்சி தான் அரசியல் கட்சிக்கான மாற்றத்தை கொண்டு வரணும்னு வரக்கூடிய ஒரு தலைவரை பார்க்கணும்னு வந்து நின்ன ஒரு எழுச்சி மிக்க கூட்டம் தான் அந்த கூட்டம். தமிழகத்துல எல்லாம் ஒன்றியமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்து. ஏடிபிக்கு கூட்டணியில் போய் சேர்ந்துருவாரா? அந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்காது இல்லையா? அண்ணன் திருமா குறிப்பிடுறாரு, அதை ஏன் பேசல, இதை ஏன், அப்போ இத்தனை பிரச்சனை நீங்க ஏன் பேசல, அதை சொல்லணும்ல அண்ணன் திருமா. என்னால் பேச முடியல, நான் தர்ம சங்கடத்தில் இருக்கேன், கூட்டணியினால வாய் பூட்டப்பட்டிருக்குது. வைகோ பண்ணாத விமர்சனமா? துரோகின்னு சொன்னாரா இல்லையா? அதோட பல வார்த்தைகள் சொல்லி. ஆமா, திமுகவோடு நீங்க போய் சேருவீங்களா திருமணம் கேட்டதுக்கு ஒரு மூலம் கைத்துல தொங்கிடுவேன்னு. மோடியா இந்த லேடியா பார்ப்போம்னு சொன்ன அதிகார திமிரு மோடிக்கு சவால் விட்டு வா பார்க்கலாம்னு சொல்லிட்டு மோடி தான் எங்களுடைய டேடின்னு போய் பேசினவங்க இந்த அமைச்சரவையில் உள்ளவங்க. அதிமுகவினுடைய வரலாற்றில் இனிமே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு பேசினவர்கள் தானே அவங்க. திருப்பியும் நாங்கள் உங்களால தான் தோத்தோன்னு சொன்னீங்க, நீங்கள் போயிட்டு பல்ல இழிச்சிட்டு போய் நின்றுட்டீங்க. திமுக அதிமுக ரெண்டு பேருக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு, எப்பவுமே இருக்கும். அது நீங்க ஆட்சிக்கு வந்தா நம்ம இப்படி, நீங்க சொல்றது நம்ம சொல்றது நீங்க, இப்படி ஒரு ஜென்டல்மேன் அக்ரிமெண்ட்லாம் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் வச்சு உங்களுடைய ரசிகர்கள்ட்ட பேசினது தான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, உங்கள் எல்லாருக்கும் கறி விருந்து கொடுக்கணும். இப்போ இன்னொன்று குறிப்பிடுறாரு, இந்த மண்டபத்தில் வச்சு போட முடியாது, இது வந்து வெஜிடேரியன் பிளவத்தை கொண்டு வரீங்க, உங்களுடைய அரசாங்கம் வேண்டாம்னு சொல்றாரு. கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மாணவியினுடைய பிரச்சனையிலிருந்து உங்களுடைய சாராயமாக இருக்கட்டும் எல்லாம் இங்க வழிந்தோடி. ஏன் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சில போராட்டங்களை சொல்லல? குறிப்பிட்டு சொல்றதுக்கு 1-2 இருந்தா அதை குறிப்பிடலாம். ஒட்டுமொத்தமா நீங்க வேண்டான்னு சொல்றது சமீபத்தில் நடந்த போராட்டங்களை சொல்லலாம். அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு பல மடங்கு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளை ஏன் விஜய் அவர்கள் அடுக்கல? குறிப்பா சொல்ல போனா கவினோட ஆணவ கொலை. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தாவைக்காவின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். அண்ணா வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தாவைக்காவோட 2வது மாநில மாநாடு மதுரையில் முடிஞ்சிருக்குண்ணே. விக்கிரவாண்டியில் வந்த முதல் மாநாடுக்கும் மதுரையில் நடந்த இந்த 2வது மாநில மாநாடுக்கும் என்ன ஒற்றுமையை பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு? அதாவது ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தமிழகத்தில் ஒரு நடிகருக்காக ஒரு கூட்டம் வந்தது, ஒரு மீடியா வெளிச்சத்துக்காக வந்த கூட்டம் அப்படின்னு பல அரசியல் கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆண்டவர்களும் ஆளும் தரப்பும் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடியவரும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது போல் ஒரு நிலைப்பாட்டில் இது வந்து தொண்டர்கள் இல்லை, இவர்கள்லாம் ரசிகர்கள் அப்படின்னு ஒரு புனைப்பெயரெல்லாம் சொல்லி எதோ சொல்லிக்கிட்டு கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 2ஆம் ஆண்டு, இன்றைக்கி 2 வருஷம் ஆகிக்கிட்டு இருக்கு, 1.5 வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் இப்போவும் வந்து 2வது மாநாடுன்னும் போது அதை விட இன்னும் பிரம்மாண்டமாக மக்களுடைய கூட்டமும் எழுச்சியும் அங்கே நிச்சயமாக பார்க்க முடிஞ்சிச்சு. மக்களுடைய வருகை வந்து முதல்ல அங்கே வந்து தொண்டராக ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்களுடைய கூட்டமும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு. ஆனால் இந்த மாநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பமாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது கட்சியில் இல்லாதவர்கள், கட்சி சார்பற்றவர்கள், ஆமாம் கட்சியில் இல்லாதவங்க, ஆனால் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, இங்கே ஒரு மாநாடு நடக்குதுன்றவங்க நம்ம போய் கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஏராளமான குடும்பமாக அங்கே வந்து கலந்துக்கிட்டதை நம்மளால் பார்க்க முடிந்தது. ஒரு மாற்றத்திற்கான கூட்டமாக அந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். அது நடிகர் விஜய் அவர்களை வந்து பார்க்க வந்த கூட்டமா அல்லது அரசியல் தலைவர் விஜய் அவர்களை வந்து பார்க்க வந்த கூட்டமா? அதாவது நடிகர் விஜய் அவர்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு தூரமாக இருக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கணும். அவர் நடந்து வர ரேம்பாக்கே 1 கிலோமீட்டர், அதையும் தாண்டி அங்கேருந்து என்ன தெரியும்னு நினச்சி வருவான். ஒரு அரசியல் கட்சி தான் அரசியல் கட்சிக்கான மாற்றத்தை கொண்டு வரணும்னு வரக்கூடிய ஒரு தலைவரை பார்க்கணுன்னு வந்து நின்ன ஒரு எழுச்சி மிக்க கூட்டம் தான் அந்த கூட்டம். 8 மாதத்தில் அரசியல் நோக்கி தமிழகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 2வது மாநில மாநாடு ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் விஜய் 2வது மாநில மாநாடு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். வெறும் ஸ்டாலின் அவர்களை அங்கிள் என்று குறிப்பிட்டு மட்டும் ஒரு காரசாரமான ஒரு விவாதத்தை தொடங்கி வச்சா மட்டும் சரியாக இருக்குமா? ஏன் அரசாங்கத்தின் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை சொல்லப்படல? இல்லை, அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லணும்னா அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்கள் அரசாங்கமே தப்புன்னு தான் சொல்கிறாரு, உங்களுடைய அரசாங்கம் வேண்டாம்னு சொல்கிறாரு. ஒட்டு மொத்தமாக நீங்கள் அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி மாணவியினுடைய பிரச்சனையிலேருந்து, உங்களுடைய சமூக பாதுகாப்புலேருந்து, சமூக நீதியிலிருந்து, கொள்கைகளை பேணி காக்கிறதுலேருந்து,
படித்தவர்களுக்கு வேலை தருவதிலிருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுடைய ஓய்வு திட்டமாக இருக்கட்டும், ரிட்டயர்ட் ஆனவங்களுடைய ஃபண்டா இருக்கட்டும், இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், ஜாக்டோ ஜியோ அமைப்புகளாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், மாணவர்கள் போராட்டமாக இருக்கட்டும், சாமானியர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்குது. சாராயமாக இருக்கட்டும், எல்லாம் இங்க இதை வழிந்தோடிக்கிட்டு ஏன் தான் விஜய் இருக்கு. அவர்கள் குறிப்பிட்டு சில போராட்டங்களை இல்ல சொல்லல? குறிப்பிட்டு சொல்றதுக்கு 1, 2 இருந்தா அதை குறிப்பிடலாம். ஒட்டுமொத்தமா நீங்க வேண்டான்னு சொல்றது சமீபத்தில் நடந்த நீ போராட்டங்களை சொல்லலாமே. இல்ல அது அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு அப்போ அதை ஏன்னா இப்போ நியாயப்படுத்திக்கலாமா? மதுரையில கூட மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல அதை தான் திரும்பவும் சொல்றேன். மதுரையில குறிப்பிடும்போது அப்ப சென்னையை எப்படி விட முடியும்? சென்னையில விடும்போது அதுக்கு முன்னாடி நடந்த 10 மண்டலங்களை எப்படி விட முடியும்? திரும்பவும் சொல்றேன். திமுக, அண்ணா திமுக 2 பேருக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு. எப்பவுமே இருக்கும் அது. நீங்க ஆட்சிக்கு வந்தா நம்ம எப்படி நீங்க சொல்றது நம்ம, நம்ம சொல்றது நீங்க. இப்படி ஒரு ஜென்டில்மேன் அக்ரீமெண்ட்ல அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னன்னா, இதுதான் அதுதான்றது இல்ல. இங்க 50 வருஷமா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இப்போ புதிய விடியலுக்கான அரசுன்னு உங்கள கொண்டு வந்தாங்க. ஆனா அண்ணா ஆரம்பித்த கட்சியாக இது திமுக இல்லன்றத பறைசாற்றியிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அண்ணா திமுகவா இது இல்லன்றத சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க வேண்டான்றத மக்கள் முடிவு அப்போ பண்ணியிருக்காங்க. அதற்காக கூடிய கூட்டம் தான். அங்கிள்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பெரிய குற்றத்த தேச குற்றத்த இல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு இங்க கேட்கிறேன். அங்கிள்னு சொல்றதுல எந்த தேச குற்றமும் கிடையாது. அவர் சின்ன வயசுலயே வந்து முதல்வர் அவர்களை சந்தித்திருக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா வந்து இது கலைஞர் அவர்களோட நல்ல டச்ல இருந்தாரு. அதனால அங்கிள் கூப்பிட்டுருப்பாரு. அந்த வீட்ல கூப்பிட்ட பாலிசி இங்க கூப்பிட்டுருக்காருன்னு வச்சிருக்கலாம். அது ஓகே. இங்க அங்கிளுக்கு யாரும் சொல்லவே இல்ல. இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடியவர்கள், திமுகவினுடைய வாயா பேசக்கூடியவர்கள், திமுகவினுடைய கூட்டணியில தான் இருக்குன்றத தாண்டி திமுக காரர்கள போன்று ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. இல்ல அதுக்கு பலதரம் கூட்டணி கட்சி தர்மமாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிக்கையாளர் எங்களுடைய கேள்வி என்னன்னா, அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு பல மடங்கு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளை ஏன் விஜய் அவர்கள் அடுக்கல? குறிப்பா சொல்லப்போனா கவினோட ஆணவ கொலை. அந்த ஆணவ கொலையை பத்தி விஜய் அவர்கள் பேசியிருக்கலாமே. இல்ல நீங்க வந்து அதுக்கு முன்னாடி இப்ப அதாவது கவினோட ஆணவ படுகொலைன்னா, இன்னைக்கு இது ஒண்ணு மட்டும் தான் ஒரு ஆணவ படுகொலையா இருக்குது அப்படின்னா, அதுக்கு மட்டும் தான் ஒரு தீர்வு காணப்படணும் அப்படின்னா அத பேசலாம். புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமா ஆணவ படுகொலைகள் ஒழிக்கப்படணும் அப்படின்றது தான் இது. அதற்காக சிறப்பு சட்டம் கொண்டு வரணும்னு பேசினத தமிழக அரசு இசைவு குடுக்கல. கூட்டணி கட்சியில இருக்கிறவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு தலைவர் தளபதி அவர்கள் வரவேற்று அறிக்கையும் குடுத்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அதே மாரி தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனை. தம்பி அஜித் குமாரனுடைய லாக்அப் டெத்து. இந்த மாரி பல விஷயங்கள் இங்க இருக்கு. அஜித் குமார் கவினுக்காக மட்டும்னா இந்த மாநாட்டுல கவின மட்டும் மையப்படுத்துற மாரி ஆயிடும். அதுக்கு முன்னாடி எத்தனையோ இருக்கு. இளவரசன் இருக்கான், தம்பி இப்ப சங்கர் இருக்கான். இல்ல சமீபத்தில் நடந்த விஷயங்களை பேசியிருக்கலாமே. இல்ல நான் சமகாலத்துல உள்ளது தான் சொல்றேன் நான். சமகால அரசியலை தான் பேசுவோம். கடந்த கால வரலாறுகள பேசல. இந்த 25 ஆண்டுகள்லயே சொல்லலாம். இப்போ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் கலைஞருடைய மகனா, இல்ல ஒரு பெரிய மாற்றத்திற்கானமா இத்தனை முறை தலைமுறையா நீங்க பார்த்துட்டீங்க. தொடர்ச்சியா நீங்கள் வந்து 2 முறை ஆட்சியை இழந்திருக்கீங்க. மக்கள் மீது மிக ப ம ஒரு ஒரு அன்போடவும், நேசத்தோடவும் மக்கள் உங்களுக்கு பெரிய ஒரு பாடத்த புகட்டியிருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த அம்மா ₹100,00,00,000 அபராதம் போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக ஒரு நீதிமன்றம் குன்ஹா அவர்களுடைய தீர்ப்பு இருந்துச்சு. அத வந்து இப்ப இன்னைக்கு வெளிப்படுத்தும் விதமா இருந்தால் கூட அந்த அம்மா தான் திரும்பவும் முதல்வரா வந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு பிம்பத்த கட்டமைக்கும்போது 6 மாசத்துல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் கையில இன்னைக்கு ஆட்சி வந்துருச்சு. எடப்பாடியார் 4 1/2 ஆண்டுகள் ஆண்டுட்டு இன்னைக்கு ஓரம் போயிட்டு இன்னைக்கு திருப்பி ஆட்சிய பிடிக்கிறதுக்கு குதிரையெல்லாம் கொண்டு வந்து நம்பிக்கிட்டு மதவாத சக்திகளோட இன்னைக்கு தொடர்பு வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்களோட சேர்ந்ததுனால தான் நாங்க மண்ண கவ்வுனோன்றது வரைக்கும் பேசினாரு. தோத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்ப வாக்குகள் தான். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பேசக்கூடியது ஒரே விஷயமா தான் இருக்கு. இங்க ஆட்சி மாற்றம் தேவை. அதற்கான மிகப்பெரிய ஒரு காட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அந்த ஆட்சி மாற்றம் 2026ல கொண்டு வரணும்னு மிக தெளிவா இருக்கிறாரு. இதுல நீங்க வந்து இதை மையப்படுத்தணும், அதை மையப்படுத்தணும், அதை மையப்படுத்தணும். அண்ணன் திருமா கூட சொல்லியிருக்கிறாரு. இதை ஏன் பேசல, அதை ஏன் பேசல? ஏன் ஆட்சியும் அதிகாரமும் உங்கள்ட்ட தானே இருக்கு. ஏன் பேச மாட்றீங்க? ஏன் மறுக்கிறீங்க? ஜனநாயகத்தின் பக்கம் தானே நீங்க நிக்கணும். நீங்க ஜனநாயகவாதி தானே. அப்ப நீங்க ஜனநாயகவாதிக்கு நீங்க பாசிசவாதின்னு அவர் பாயாசவாதிக்கு நீங்க துணை போறீங்க. அங்கிள்னு கூப்பிட்ட விஷயத்த இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா எதிர்க்கிறீங்களா அண்ணன் திருமா, அண்ணன் சண்முகம் அண்ணன் நீங்க எல்லாம் எதிர்க்கிறீங்க. என்ன தவறான வார்த்தை அன்பார்லிமெண்ட் வார்டுல பேசிட்டாரா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலே இரட்டை நிலைப்பாடு கொண்டாரா இல்லையா அண்ணன் திருமா? கண்டிப்பா. அதுல அப்போ நீங்க எப்பவுமே சொல்றேன் எல்லாத்துக்குமான தீர்வுகள் தேவை. ஒவ்வொன்றா பேசுறது தூய்மை பணியாளர்கள் விஷயமாக இருக்கட்டும், கோலமாவு ப்ளீச்சிங் பவுடர் விஷயமா இருக்கட்டும், இங்கே வந்து லஞ்சம் லாவணியங்கள் வந்து புரையோடி போய் கிடக்குது. சாராயம் புரையோடி போய் கிடக்குது. எது தான் கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதை பற்றி பேசுவோம்.
அப்படின்றப்போ பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையை சொல்கிறீங்களா? இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் நடக்காதுன்னு தானே சொன்னீங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் நடுத்தரில் தானே நின்றுக்கிட்டு இருக்கான், போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு ஒன்று தேவைப்படுது. அதற்கான ஒரே மருந்தாக தான் இன்னைக்கு ஆட்சி மாற்றம்ன்றது ஒன்று தான். இன்னைக்கு 2 பேர் வந்தாலும் 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர்களே கிடையாது. அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு இவங்க நீட்டை பற்றி பேசினவங்க மேஜிக் பண்ணிட்டு போயிட்டோன்ட்டாங்க. இன்னைக்கு நீட்டை பற்றி உதயநிதியை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள். சாராயத்தை பற்றி முதல்வரை பற்றி பேச சொல்லுங்கள். தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் முதல்வர் தானே நேரடியாக போய் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வாக்குறுதி கொடுத்தாரு, அவரை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள். அக்கா கனிமொழியை பற்றி சாராயத்தை பற்றி பேச சொல்லுங்கள். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் கேட்டுச்சா இல்லையா? இங்கே வந்து இப்போ ஆணவ படுகொலைகள்லையும் இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி தங்கையினுடைய பிரச்சனைகளை கேட்டுதா இல்லையா? பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு தமிழகத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு நீதிமன்றங்கள் தான் இன்னைக்கு பல விஷயங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. நீதிமன்றங்கள் தான் பல விஷயங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. மக்களோட போராட்டம் சொல்லிட்டு மக்கள் திமுக கூடவே PK சேகர்பாபு கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வச்சு வழக்கு தொடுத்து சமூக செயற்பாட்டாளர் போல எந்த சமூகத்துக்கு வந்தீங்க, எந்த சமூகத்தில் செயல்பட்டீங்க, என்ன ஒரு சமூக செயற்பாட்டாளர் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அன்பு கொண்டு இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனை வழக்குகள் தொடுத்துருக்கீங்க, எந்த போராட்ட காலத்தில் வந்து நின்றுருக்கீங்க, யாருக்காக குரல் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறேன். அப்போ மக்களை வஞ்சிக்கும் விதமாக தான் இந்த ஆட்சிகள் திட்டமிட்டு நாடகங்கள் தான் நடத்தப்படுது. இன்னைக்கு அண்ணன் திருமா பேசுறதாக இருந்தாலும் சரி, கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் பேசக்கூடியதும் சரி, அத்தனையுமே திட்டமிட்ட நாடகங்கள் தான். அதை மறுக்கவே முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது திருமா அவர்கள் கேட்கல, முத்தரசன் கேட்கல, தோழர் சண்முகம் அவர்கள் கேட்கல, வைகோ அவர்கள் கேட்கல, எல்லாம் சரி. விஜய் அவர்கள் ஏன் இந்த நடந்துட்டு இருக்கிற இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அவர் ஏன் குரல் கொடுக்கல? இல்லை, எல்லாத்துக்குமே கவினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அஜித்தோடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வக்ஃபு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேங்கை வயல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டன்சனுக்கு எதிரான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரச்சனைகளுக்குமே குரல் கொடுத்துருக்கிறாரு, துணை நின்றுக்கிறாரு. அதெல்லாம் மாற்றமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ திரும்பவும் சொல்கிறோம், நடந்ததை சொன்னதையே கொண்டு வந்து இந்த மாநாட்டில் சொல்லணுன்றது இல்லை. இங்கே ஒரே ஒரு தீர்வு தான். பேச வேண்டிய விஷயத்தை ரத்தின சுருக்கமாக பேசியிருக்கிறாரு. ஆட்சி மாற்றம் தேவை. இந்த திமுக ஆட்சியை ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய MK ஸ்டாலினாக இருந்தாலும் அகற்றணும்னு பேசியிருக்கிறாரு. அவர் கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறாரு. மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் அதன்படி தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொள்கையை விளக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பின்னாடி அந்த கூட்டம் வர வேண்டியதானே? மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டியதானே? ஏன் பண்ண முடியல உங்களால்? அப்போ இன்னைக்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து நீங்கள் ஒட்டுமொத்த பேரும் பயப்படுறீங்களே. அதே மாதிரி தொடக்க உரையிலே ஆரம்பிக்கும் போது சிங்கத்தை வச்சு அவர் ஆரம்பிச்சிருந்தார். சிங்களாக இருந்தாலும் ஜங்கிளுக்கு அதுதான் கிங்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் சிங்கிளாக தான் வர்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா? கூட்டணி எதுவுமே செட் ஆகலையா? இல்லை, இப்போவும் சொல்கிறேன், 3 மாதம் காத்திருங்கள். நான் ஏற்கனவே நம்மளுக்கு நேர்காணலில் சொல்லியிருக்கேன். 4 மாதம். ஆமாம், அது 1 மாதம் கடந்துருச்சு. இன்னும் 3 மாதம் காத்திருங்க. தமிழகத்துல எல்லாம் ஒன்றியமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதிலெல்லாம் ஹாட் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ்க்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதிலெல்லாம் மாற்று கருத்து. ஏடிபிக்கு கூட்டணியில் போய் சேர்ந்துருவாரா? அந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்காது இல்லையா? திருப்பியும் சொல்லிட்டேன், கொண்ட கொள்கையில் மாறாமல் நிற்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னா அது தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தான் கூட்டணின்றதை சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடியவர்களுக்கு தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தரக்கூடிய முதன்மை சக்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு, பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் போய் அங்கே சேர்ந்துருவாரான்ற கேள்வியே அது தவிர்க்கப்பட வேண்டிய கேள்வி. அந்த கேள்விக்கு இங்கே இடமே கிடையாது. அந்த நோக்கத்தில் தமிழக வெற்றி கழகமும் இல்லை, அடிப்படை தொண்டன் கூட இல்லை. தலைவர் தளபதி தான் இந்த முதல்வர் வேட்பாளர். தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் தான் இங்கே கூட்டணி. அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் ஆசான் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் கேப்டன் அவர்களை நான் நினைவு கூறுறேன், மதுரையில் இருக்கனால அவரோட மண்ணிலேருந்து நினைவு கூறுறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அரசியல் ஆசானாக பார்க்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களை சினிமா ஆசானாக பார்க்கக்கூடிய திரு ரஜினி அவர்களிடம் வந்து தாக்கியிருக்கிறது எந்த வகையில் சரின்னு நினைக்கிறீங்க? சினிமாவில் அவர் தொழிலுக்காக வரும்பொழுது நான் ரஜினி அவர்களுடைய ஃபேன், சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் எல்லா படங்களையும் சொல்லி வந்தவர். அவர் சொல்லும் பொழுது உரையில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இங்கே வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் போனவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உண்மைதான். அது அவர் சூப்பர் ஸ்டார் தாக்குறதுக்குன்னு அர்த்தம் என்ன இருக்குது? இல்லை, அதாவது நீங்கள் சொன்னீங்க சினிமாவில் அவர் வெற்றி பெற்றுட்டார் இல்லையா? அவர் அதோட போயிட்டு இருக்கணும். இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொன்னது யார்? ரஜினி அவர்கள். ரஜினி தான் சொன்னார். அப்போ நான் இங்கே வந்து நிற்பேன்னு சொன்னார். அன்னைக்கு திமுக நல்ல கட்சியாக தெரிஞ்சிச்சா? அண்ணா திமுக நல்ல கட்சியாக தெரியலையா உங்களுக்கு?
அதுக்கப்புறம் மாற்றி சொன்னீங்களா, அப்போ எப்படி தெரிஞ்சிச்சு? உங்களுக்கு கர்நாடகா திராட்சை தோட்டத்தில் பேசி பேசி முடிக்க வேண்டியதெல்லாம் பைசல் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொன்னதையே சொல்கிறேன். ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் வச்சு உங்களுடைய ரசிகர்கள்ட்ட பேசினது தான். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, உங்கள் எல்லாருக்கும் கறி விருந்து கொடுக்கணும்னு. அப்போ தான் நினச்சேன் நான், அப்போ இத்தனை வருஷம் சோறு போடலையேன்னு. 30 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கார். அதை பேசுங்க. 30 வருஷமாக பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பேசுங்க. 30 வருஷமாக இன்னைக்கு மக்கள் சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரக்கூடாதுன்னு ரொட்டி, பால், முட்டைன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு விலையில்லா உணவகங்களில் தமிழகம் தோறும் பல சகோதரர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ கோடை வெயில் வரும்போது எல்லா இடத்துலையுமே தண்ணீர் பந்தல் திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல பயிலகங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வில்லிவாக்கத்தில் கூட இருக்குது. சென்னையில் எல்லா பகுதிகளிலுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் உங்களுடைய ரசிகர்களுக்கு இத்தனை ஆண்டுகள் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடத்தவும் இல்லை. அது அப்போ தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் அப்போ இன்னொன்று குறிப்பிடுறாரு, இந்த மண்டபத்தில் வச்சு போட முடியாது, இது வந்து வெஜிடேரியன். பிளவத்தை கொண்டு வரீங்களா? சாப்பாடு அந்த இடத்துல வச்சு சாப்பிட்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே வச்சு சாப்பிடக்கூடாதா? நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்லாமே எதை வேணாம். அப்போ உங்களுக்கு மனசே இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு குருமூர்த்தி அட்வைசராக இருந்தார். தமிழறிவு மணியன் தூக்கிட்டு ஓடினார். அவர் தான் அடுத்து துணை முதல்வர்ன்ற மாதிரியெல்லாம் பேசினார். என்கிட்ட பேசிட்டாரு, நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், கட்டமைச்சிட்டோன்னு. உசுவானமாக போச்சு. அதுக்கிடையில் திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தது ஏடிஎம்கேயோட தலைமையை பற்றி. ஏடிஎம்கே தலைமையில் இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் கையில் தான் கட்சி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா வருஷத்தில் 365 நாளில் 300 நாள் டிபேட்டே வந்து டிவியில் அதான் நடந்துகிட்ருக்கு. ரிட்டைலேஷன் முடக்கப்படுவோமா அல்லது வட்டம் எடப்பாடியார் அவர்கள் கட்சி இருக்குங்கிறது நீதிமன்றம் சொல்லிடுச்சு, எல்லாமே சொல்லிடுச்சு. நீ கட்சி யார் கையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி யார் கையில் இருக்குன்னு சொல்லல, அதுக்கு தலைமையாக இப்போ யார் இருக்காங்கன்னு சொன்னார். கட்சி யார் கையில் இளமையே தானே. அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். இவனால் ஏடிஎம்கே பற்றி பேசாத திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஏடிஎம்கே தலைமையை பற்றி அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை, நீங்களே பல கேள்வியில் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்கல்ல, அதுக்காக அவர்கிட்ட சொன்னது தான். ஆனால் ஏடிஎம்கே பேசுகிறதே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு, அதற்காக அதையும் பேசியிருக்காரு. ஏடிஎம்கே நல்ல விஷயமா பேசிட்டு இதை தலைமையை மட்டுமே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது என்ன தலைமை? அதுதான், தொண்டர்கள் எம்ஜிஆர் நேசித்தவர்கள் தானே, ஜெயலலிதாவை நேசித்தவர்கள் தானே. என்று எடப்பாடியை நேசித்து தானே இருக்கிறாரு. யாரு? இன்னைக்கு எடப்பாடியை நேசித்து தானே. செங்கோட்டையன் தனியாக போயிட்டாரு. செங்கோட்டையன் ஒருத்தர் தானே போயிருக்காரு. அன்வர் ராஜா போயிட்டாரு. அன்வர் ராஜாக்கு அங்கே டிவி அந்த பக்கம் போயிட்டாரு. சின்னம்மா அந்த பக்கம் போயிட்டாங்களே. ஓபிஎஸ் அந்த பக்கம் போயிட்டாங்களே. ஓபிஎஸை விட நீங்கள் சீனியரா? செங்கோட்டையனோட நீங்கள் சீனியரா? செங்கோட்டையனோட அவர் சீனியர் கிடையாது. ஓபிஎஸோட அவர் சீனியர் தானே. சீனியர் தான். 3 முறை யாருக்கிட்ட அந்த அம்மா ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்தாங்க? அவருக்கு ஒரு பேரும் சூட்டினாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அவருடைய மகள் கல்யாணத்திலேயோ அதே ஓபிஎஸ் மீது பல விமர்சனங்களை வைத்தது அதே ஜெயலலிதா அவர்கள் தான் வைத்திருந்தார்கள். கடைசியாக கூட அவர்கிட்ட தான் ஆட்சியை கொடுத்தாங்க. விமர்சனங்கள் எது வேணால் வரலாம், அவரை நம்பி அப்பவுமே பக்கத்தில் வச்சுருந்தது அவர் தான். அமைச்சராக தானே வச்சுருந்தாங்க கடைசி வரைக்கும். இல்லை, இது அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனை இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனை தான். நாங்கள் இப்போவும் என்ன சொல்கிறோம், அதிமுகவாக இல்லை. பல முறை நீங்கள் கேட்டுட்டீங்க, அதிமுகவை நீங்கள் பேசவே மாட்டீங்க, அதிமுகவை பேச மாட்டேன். ஐயா, நீங்கள் எல்லாம் போதுன்றதை முடிவு பண்ணிட்டார். திமுகவோ அதிமுக நீங்கள் 4-5 உடஞ்சி கடைஞ்ச அதிமுக வந்து இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் தானே கோர்ட்டு இன்றைக்கி மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஓபிஎஸ் தரப்புடைய ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக இன்னைக்கு காத்திருக்க வேண்டியது இருக்கா? எடப்பாடிக்கு எப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அன்னைக்கு மோடி தான் எங்களுடைய டேடின்னு உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பேசினாரா இல்லையா? மோடியா இந்த லேடியா பார்ப்போன்னு சொன்ன அதிகார திமிரு, அதை அப்படியே கூட பேசலாம். அதிகார திமிரில் பேசுனாங்க, மோடிக்கு சவால் விட்டு வா பார்க்கலாம்னு சொல்லிட்டு. மோடி தான் எங்களுடைய டேடின்னு போய் பேசினவங்க இந்த அமைச்சரவையில் உள்ளவங்க. அப்போது அந்த அதிமுக இல்லைன்னு தானே சொல்ல முடியும். ரைட். இப்போ அடுத்த ஊழல் குற்றவாளியாக நீங்கள் ஆன பிறகும் திருப்பியும் அந்த அம்மா ஆட்சியை பிடிச்சாங்களே, அதை இன்னைக்கு உங்களால் காப்பாற்ற முடியலையே. ஒரு நாளாக பிரிஞ்சு கிடக்குறீங்களே. அந்த அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ கடைசி வரைக்கும் சசிகலா அவர்களோட தானே ட்ராவல் பண்ணாங்க. அவங்க தானே உங்களை செலக்ட் பண்ணி வச்சாங்க. அவங்க யாருன்னே தெரியாதுன்னெலாம் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ நயவஞ்சகத்தனம் இல்லையா? துரோகித்தனம் இல்லையா அது? அதெல்லாம் இப்பவும் சொல்கிறோம். ஒரு கட்சி உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. ஆனால் வெளியிலேருந்து பார்ப்பவர்களுக்கு கண் இருக்குது, காது கேட்குது, 6வது அறிவு இருக்குது, சிந்திக்கக்கூடிய எண்ணம் இருக்குது. நீங்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர்களை படுபாதக செயலில் தள்ளினீங்கன்னா
அன்னைக்கு முத்தலாக் தடை சட்டத்துக்கு நீங்கள் போய் கையெழுத்து போட்டது நீங்கள் தான். அதிமுக ஜெயலலிதாவாக இருந்தால் போட்டிருப்பாங்களா? போட விட்டுருப்பாங்களா? அதிமுகவினுடைய வரலாற்றில் இனிமே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு பேசினவர்கள் தானே அவங்க. நீங்கள் போயிட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு போய் நின்றுட்டீங்க. திருப்பியும் நாங்கள் உங்களால் தான் தோத்தோன்னு சொன்னீங்க. திரும்பவும் இன்றைக்கி போய் கூட்டணியில் நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய நிலை என்ன? யார் கட்சியை கையில் வச்சிருக்கிறது? நீ எங்கே போனாலும் போக முடியாது, இங்கே தான் வந்து ஆகணுன்றதை கொண்டு வந்துட்டாங்களா பிஜேபி? தாமரையில் நீர் ஒட்டாவே ஒட்டாது, அதுபோல் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியை பார்த்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு இருக்காங்க. எம்பி எலெக்ஷன் 2024 எம்பி எலெக்ஷனில் 13% வரைக்கும் அவங்க வந்து வாக்கு சதவீதம் இல்லை, 13% வந்து அவங்களுடைய வாக்குகள் தனித்து பிஜேபி போட்டிட்டதா? அப்படி பார்த்தா எந்த கட்சிக்குமே நம்ம தனித்து இல்லை இல்லை, போட்டி நான் திரும்பவும் சொல்கிறேன், திமுகவுக்கு அந்த இது இல்லை. தமிழக வெற்றி கழகம் அப்படி தான் நிற்கணும்னா நிற்கிறதுக்கு முழு தகுதி இருக்குது. அண்ணன் சீமான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, புரியுதுங்களா? கருத்தியெல்லாம் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், புரியுதுங்களா? சீமான் நிற்கிறார். சீமானை போன்று திமுகவுக்கு எவ்வளோ எத்தனை பெரியாரை பார்த்த கட்சி, அண்ணாவை பார்த்த கட்சி, கலைஞரை பார்த்த கட்சி, எத்தனை பிரதமர்களை நாங்கள் பார்த்துருக்குறோம், கடந்து வந்திருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் அரசியல் இருக்குது, கொள்கை இருக்குது, எல்லாம் பேசுகிறேன். தனியாக நில்லுங்க, உங்களால் முடியாது. 13% வாக்குகள் யாருக்கான வாக்குகள்? இந்த அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு உங்களால் ஜெயிச்சிருக்க முடியுமா? பத்மநாபபுரத்தில் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்களே. ஏற்கனவே அதான் சொல்கிறேன், கடந்த காலத்தில் எப்படி ஜெயிச்சிங்க? கடந்த காலத்தில் இந்த மாதிரி கட்டமைப்பு இல்லாத காலகட்டங்களே தனித்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. தனித்து ஜெயிச்சது யார்? பத்மநாபபுரத்தில் எம்எல்ஏ. அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு. அதாவது வாஜ்பாயை எப்படி இங்கே கலைஞர் கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை வந்து அது வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் எழுதினாரோ, அந்த மாதிரி இருந்ததில் யாரோ ஒருத்தர் நல்லவராக இருந்திருப்பார், அவருக்கான ஒரு முகம் இருந்திருக்கும், அதனால போட்டிருப்பாங்க. அப்பாவுனுடைய நிலைமை என்ன? அப்பாவு சுயேட்சையாக நின்று ஜெயித்தவர், ஆனால் அடித்து புழிஞ்சு அவர் கடைசி நாள் ஆட்சியை முடிய போகும்போது சட்டமன்ற தேர்தலை இப்போ தேதியும் அறிவிக்கும் போது தீர்ப்பு வந்துச்சு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நீதியாக இருக்குது. ஒரு படத்தில் சொல்லுவான், நிதி இருந்தால் போதும், நீதியை ஈஸியாக வாங்கிடலாம். பிஜேபி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்து கொண்டு இருந்தார். அதில் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்தது இஸ்லாமியர்களை இப்போ இது பண்ணுறதுக்காகவா, துன்புறுத்துறதுக்காகவா அப்படின்னு சொல்கிறாரு. நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்க, எங்களுக்கு தேவையில்லாத நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்க, மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, கச்சத்தீவை வந்து நீங்கள் எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கச்சத்தீவை கொடுத்த காங்கிரஸை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை, நீட்டு தேர்வுக்கு காரணமான காங்கிரஸை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போது நீங்கள் இந்த பில்டிங்கை கட்டிட்டீங்க, நான் வாங்கிட்டேன், இப்போ இந்த செவரை இடிக்கணும். இதை நீங்கள் இடிப்பீங்களா, நான் இடிக்கணுமா? நீங்கள் தான் அடிக்கணும். நான் தானே இடிக்கணும். இன்றைக்கி 12 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் தானே. எனக்கு யார் கையில் இருக்குது? எடுக்கக்கூடிய நடவடிக்கை யார் கையில் இருக்குது? நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஆட்சியும் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் தான் அதற்கான முடிவை எடுக்கணும், நீங்கள் தான் அதற்கான முன்னெடுப்பு எடுக்கணும். நாங்கள் இப்போ 1000 கருத்தியெல்லாம் எதிர்த்து பேசினாலும் இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதில் மாற்று கருத்து இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏன் நீங்கள் போகலைன்றதை உங்களை தட்டி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கருத்தியலாக 1000 விஷயங்கள் இருக்கும், அரசியல் ரீதியான காரணங்கள் எத்தனையோ இருக்கும், அதெல்லாம் பேச தான் செய்வோம். இது ஜனநாயக நாடு, பேச்சுரிமையை கொடுத்துருக்கு, அரசியல் சாசன சட்டம் அதை தான் சொல்லியும் தருது. ஆனால் நீங்கள் இப்பவும் சொல்கிறேன், ஆகிறதுக்கு என்னவோ இங்கே என்ன நடக்கணுமோ அதை பேசலாம். நடக்காதது, இல்லாதது, முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நீங்கள் போய் தேடி போய் புதையில போய் கண்டுபிடிச்சிட்டு வரதுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அது மக்கி மண்ணோட மண்ணாக போச்சு. காங்கிரஸ் மக்கி போச்சுங்கிறது சொல்கிறீங்க. அவங்க கொண்டு வந்தது, நீட்டை கொண்டு வந்தீங்க, முடிஞ்சு போச்சு. காங்கிரஸால் எதாவது மாற்ற முடியுமா? திட்டலாம், விமர்சனம் பண்ணலாம். காங்கிரஸால் இப்போ எதாவது மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இல்லாததை எங்கே தேட முடியும்? இன்றைக்கி அதிமுக ஏன் விமர்சிக்கலைன்னு கேட்குறீங்க. அதிமுகவால் இங்கே இன்றைக்கி எதாவது ஒரு துரும்பு எடுத்து போட முடியுமா? போட முடியாது. தூய்மை பணியாளர்களுக்கு 2500 பேருக்கு தானே அவங்களுக்கு இல்லைங்க, எங்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்டது தான், அதை நாங்கள் இன்றைக்கி ரத்து பண்ணுறோன்னு எடப்பாடி பண்ண முடியுமா? கடந்த ஆட்சி காலத்தில் 10 மண்டலங்களில் நீங்கள் போட்டிங்க, 10-12 மண்டலங்களில் போட்டிருக்கீங்க. அப்போ அந்த மண்டலங்களில் நான் தான் கையெழுத்து போட்டேன். அது தொழிலாளர்களுடைய நலத்தை பாதிக்குது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது, அவருடைய எதிர்காலத்தை பாதிக்குது, அவர்களுடைய நலனை கருதி நான் அன்றைக்கி போட்ட கையெழுத்தை நான் திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? திமுக போட்ட வழக்கு, செந்தில் பாலாஜி மீது ஒரு வழக்கு போட்டது பாருங்க, அதே மாதிரி ஆகிடும் இது கதை. யார் போய் ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஒரு இதை போட்டாங்களோ அவங்களே வழக்கு திரும்ப வாங்கின மாதிரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி நடைமுறைக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்றது அவருக்கு தெரியும், நடைமுறைக்கான சாத்தியக்கூறுகளை பேசுகிறாரு. அது ஆகாதவங்க ஊருக்கு போகாதவங்க வழி சொன்ன கதையில் இது காங்கிரஸ் கொண்டு வந்தது. காங்கிரஸ் கொண்டே வரட்டும், மக்களையும் மண்ணையும் பாதிக்கப்படக்கூடியதை, மாணவர்கள் செத்துக்கிட்டு இருக்கான்,
பயத்தில் அஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கான். 12 ஆண்டுகள் படித்ததை அவனால் அடுத்த ஒரு வருஷத்தில் அடுத்ததுக்கு என்ன தனியே ஒரு சப்ஜெக்ட் ஏன் கொண்டு வரீங்க? 10த்துக்கு அப்புறம் 10த்தில் எடுக்கும்போதே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துடுறான். அடுத்த 2 வருஷம் அதை தான் படிக்கிறான். அப்போ இதையும் அதில் சப்ஜெக்டாக கொண்டு வந்துருங்க. நீட்டு தேர்வையும் சேர்த்து நடத்துங்க. மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் தானே பண்ணுவாங்க. நீட்டில் அதிக மார்க் எடுத்தும் சீட்டு கிடைக்காதவங்க பல பேரை பார்த்துருக்கீங்க. குறைவான மார்க் எடுத்து சீட்டு கிடைச்சிருக்கிறவங்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது என்ன ஏற்றத்தாழ்வு? அது இடஒதுக்கீடு கான்செப்டில் வர்றது தானே. வருது இல்லை? அப்போ நீங்கள் படிப்பில் கொண்டு வந்துட்டீங்கன்னா தேர்வாக வைங்க. 2 ஆண்டுகள் இது இருக்குது. தனியாக ஒரு ஆண்டு அதை படிக்க வைக்கணும். இது இப்பவும் சொல்கிறேன், இது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம்னு சொல்கிறீங்க. அது காங்கிரஸ் அந்த திட்டத்தை ரத்து பண்ணுறதுக்கு உங்களை அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசன சட்டத்தை திருத்துறதுக்கு உங்களால் முடியுது. இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறதுக்கு உங்களால் முடியுது. மிகப்பெரிய ஒரு தனியார் தொலைக்காட்சியை அதை ஆவணப்படுத்தி அதை 20 ஆண்டுகள் கழித்து அதை வெளியிடுறான். அதை தடுக்கணும்னு உங்களால் முடியுது. எத்தனையோ இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் பாதகமாக கொல்லப்படுறான். பாலியல் வன்புணருக்கு ஆளாக்கப்படுறாங்க இஸ்லாமிய சகோதரிகள். மாட்டுக்கறி தின்னுன்ற பேரில் அடித்து கொல்லப்படுறான். அவன் வச்சிருந்த கறி எதுவாக இருந்தாலும் சந்தேகத்தின் பேரில் அடித்து கொள்றான். ஒருத்தர் மாடு வளர்க்குறாரு, அவர் அறுக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு போகிறான்னு அவனை அடித்து கொள்றான். அப்போ அடித்து கொள்ளக்கூடிய கலாச்சாரங்கள்லாம் எங்கேருந்து வந்துருச்சு? இதில் இறுதியாக ஒரு கேள்வினே, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் அரசியல் கட்சி ஆரம்பித்து நான் உங்கள் வீட்டுக்கு வரல, உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் டிவியில் வந்ததுக்கப்புறம் தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அவர் வீட்டுக்குள்ளே வந்தது ஒரு நடிகராக தான் வந்திருக்கிறாரு. அரசியல் கட்சி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தலைவராக அவர் இப்போ எப்போ பிரயோகிப்பார்? அதாவது நான் உங்களுடைய வீட்டுக்குள்ளே என்றைக்கோ வந்துட்டேன், எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கேன் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா, படத்தில் டிவியில் நடிக்கிறது மட்டும் இல்லை, சினிமாக்களில் நடிக்கிறது மட்டும் இல்லை, உணர்வுபூர்வமாக இப்பவும் சொல்கிறேன், பல லட்சக்கணக்கான பேர் பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விலையில்லா உருந்தகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மனங்களை கொள்ளையடிச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? எந்த நடிகர்கள் நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக தான் இருக்கும். சோனு சூட்னு ஒரு நடிகர் இருக்கார், மிகப்பெரிய மக்கள் சேவகராக இருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி தமிழகத்தில் எத்தனையோ இருக்கிறார். பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னக்கூடிய அதே நடிகரனுடைய மனைவி கோர்ட்டுக்கு போனாங்க கொரோனா காலகட்டத்தில். அவன் பில்டிங்கை கட்டி வச்சுட்டு வாடகை தரல, இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படி மக்களை வதைக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. மிகப்பெரிய இசையமைப்பாளர் சொன்னார், உங்களால் பணம் கட்ட முடியலன்னா வெளியில் போங்கன்னு துரத்தப்பட்டவன் தான் நானும் அந்த பள்ளியில் இருந்துன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எத்தனையோ இருக்கும்போது மக்களுடைய மனங்களை கொள்ளடிச்சது, அவர்களுக்காக உணவு கொடுத்தது, படிக்க வச்சது. இன்றைக்கி அகரம் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே தலைவர் தளபதி அவர்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கல்விக்கான நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, மாணவர்களுக்கான தேவையான புத்தகங்களை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இல்லைன்னா ஆட்டோ வாங்கி கொடுத்தது. இப்போ சமீப காலத்தில் நாம் பார்த்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 500-600 பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக முன்பணம் கட்டி ஆட்டோ எடுத்து கொடுத்து அவர்கள் இன்றைக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நிகழ்வுகளில் நான் பங்கெடுத்துருக்கிறேன். வட சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்து நான் பேசியிருக்கேன். அப்போது உங்களுக்கான தீர்வை தான் சொல்கிறார். நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா, உனக்கு நான் மீன் பிடிச்சி தரேன், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருக்குறாரு. இந்த வண்டியை ஓட்டு, உன் குடும்ப கஷ்டத்தை பாரு, நீ எங்கேயும் வேலைக்கு போகாதுன்றதை சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஆதிக்கங்களை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே 30 ஆண்டுகளாக இந்த பணி மக்கள் சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்கிறாரு, போராட்டம் பண்ணியிருக்கிறாரு, உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறாரு. சுனாமி காலகட்டத்திலையும் இப்போ இயற்கை பேரழிவு காலகட்டத்திலையும் மக்களுக்காக நிதிகளை திரட்டி எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாரு. இலங்கையில் போர் நடக்கும்போது இங்கேருந்து உணவுப் பொருட்களை அனுப்பிச்சி வச்சிருக்கிறாரு. எத்தனையோ செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, ஹார்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டார். இன்னைக்கு அதுக்கான மாற்றத்தின் இந்த அரசியலுக்கான மிகப்பெரிய ஒரு மைய புள்ளியாக அங்கே வந்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வச்ச புள்ளியிலேருந்து அவர் தொடக்க புள்ளியாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இருக்கக்கூடிய கலைஞருடைய கான்செப்ட்லேயோ அண்ணாவோட கான்செப்ட்லேயோ இன்றைக்கி இல்லை அரசியல். கலைஞர் அவர் ஒன்று பண்ணியிருக்கிறாரு, அண்ணா அவர்கள் கொண்டு வந்த கட்சி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியல அப்படின்னும் போது கல்லுக்கடைகளை திறக்கலான்னும் போது அது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமமானதுன்னு சொன்னார். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக குஷ்டரோகி கையை தானே அப்போ நீங்கள் நக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அது இந்த முதல்வர் பிடிச்சிருக்கா? கடந்த முதல்வருக்கு பிடிச்சிருக்குதா? இன்றைக்கி வரக்கூடிய உங்களுடைய சந்ததிகளுக்கு பிடிச்சிருக்குதா? அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவருடைய பாதையும் பயணமும் தெளிவாக இருக்குது. எப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அவர் மேலே விமர்சனம், இதை ஏன் பேசலாது, இந்த மாதிரி விமர்சனம் எல்லாத்தையும் பேசணும்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டு தானே? அப்போ அங்கே இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அதற்கான நோட்டீஸ் பண்ண அவருடைய அதை தான் சொல்கிறேன். அப்போ இங்கே அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அண்ணன் திரும்ப குறிப்பிடுறாரு, அதை ஏன் பேசலை, இதை ஏன், அப்போ இத்தனை பிரச்சனைகள் நீங்கள் ஏன் பேசலை? அதை சொல்லணும்ல அண்ணன் திரும்ப. என்னால் பேச முடியல, நான் தர்ம சங்கடத்தில் இருக்கேன்,
கூட்டணியினால் வாய் பூட்டப்பட்டிருக்குது, அதனால என்னால் பேச முடியலை, அண்ணன் சண்முகம் சொல்லணும், முத்தரசன் அண்ணன் சொல்லணும், அண்ணன் ஜவாஹிர்லால் அவர்கள் சொல்லணும், இருக்கக்கூடிய ஏனைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கலைஞரை விமர்சனம் பண்ணலையா, திமுக விமர்சனம் பண்ணலையா, வைகோ பண்ணாத விமர்சனமா, துரோகின்னு சொன்னாரா இல்லையா? அதோட பல வார்த்தைகள் சொல்லி. ஆமாம், திமுகவோடு நீங்கள் போய் சேருவீங்களா திரும்பன்னு கேட்டதுக்கு இந்த விமான நிலையத்தில் போய் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாரு, ஒரு மூலம் கயிற்றுல தொங்கிடுவேன்னாரு. கயிறு இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உங்களுடைய மகன் வரமாட்டானார், நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்களோடு பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட மல்லை சத்யா அண்ணனுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு என்னுடைய போர்ப்படை தளபதின்னு சொன்னீங்க இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள் சொல்லலை. அந்த மாதிரி எல்லாருமே இன்னைக்கு வந்து வாய் மூடி மௌனியாக இருந்தீங்க. இன்னைக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன? கூட்டணியில் இருந்தாலும் திமுகவில் தான் அங்கம் வகிக்கிறாங்க, திமுக உறுப்பினராக தான் நீங்கள் இருக்கீங்க. இன்னைக்கு மாநாடு போடுறீங்க மதுரையில், ஏன் பிரதித்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. மாநாட்டில் பேசக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து ஒரு வக்ஃபு சட்டத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து இப்போ கேஸை வந்து போடுறாங்க, அது வந்து ஒரு இஸ்லாமிய எம்பி கிடையாது, அந்த மாதிரி இருக்குன்னு. ஏன் ஒன்றியத்தை பார்த்துக்கிறீங்க? தமிழகத்தில் ஏன் கேட்கல? அங்கே கேட்கக்கூடிய நீங்கள் இங்கேயும் கேட்கணும்ல. கண்டிப்பாக. ஏன் பிரதித்துவத்தை வாங்கலை? சானவாசத்தை நவாஸ்கனியை தவிர்த்து வேறு யாரும் இல்லையே. அண்ணன் திருமாவர்களுக்கு கிடைச்ச 6 சீட்லேயும் அந்த நண்பன் சானவாசுக்கு ஒரு சீட்டை கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? தோத்தாலும் பரவாயில்ல, தனி சின்னம் தான் துரை வைக்க சொன்னார், நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. கடந்த காலங்களில் 5 சீட்டு கொடுத்தாங்க, கொண்டு போய் ஒரு சீட்டை திருப்பி கொடுத்துருங்க. அப்போ இன்றைக்கி ஏன் பிரதித்துவ மாநாடு நடத்துகிறீங்க? அப்போ கொடுக்குறத வாங்கிட்டு போக வேண்டியது தானே. அண்ணன் திரும்ப என்ன சொல்கிறாரு? அதற்காகலாம் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்க முடியாது, நாங்கள் வந்து கூட்டணியில் தான் இருப்போம். இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடாக பார்க்குறீங்க? அப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை தருவேன்னு சொன்ன ஒரே தகுதியும் தைரியமும் இருக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். அதை இன்னைக்கு அத்தனை பேர் காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறலையா அவர் சொன்ன வார்த்தைகள்? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் வெடிச்சு எழும்புது, இன்னைக்கு கிளர்ச்சி கொண்டு எழுறான். நீங்கள் முதல்வர் அவர்கள் இன்னைக்கு போகிற போக்குலலாம் எல்லாத்தையுமே பேசிட்டு போகிறீங்க. கியூபாவை பற்றி பேசுகிறீங்க, கம்யூனிசத்தை பற்றி பேசுகிறீங்க, ஃபெடல் காஸ்ட்ரோவை பற்றி பேசுகிறீங்க. வாங்க பேசலாம். கம்யூனிசம் என்ன சொல்லுங்கள், நீங்கள் படித்த கம்யூனிசம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் தூய்மை பணியாளர் 2500 பேர் அடித்து துவைச்சி தூக்கி உள்ளே போட்டுட்டு அவங்க பெண்கள் எல்லாம் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கட்டும், சாப்பாடு தண்ணி இருக்கா இல்லையான்றதை பார்க்கட்டும். அவங்க பெண்கள் தானேன்றதை பார்க்காம ஈவி இறக்கம் இல்லாமல் மாநகராட்சியினுடைய பில்டிங்கில் இருக்கக்கூடிய கழிவறைகளை கூட பூட்டி வச்ச சமூக நீதி பாதுகாவலர் தான். அப்போ அதுதான் கம்யூனிசமா? ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக துணை போய்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பேர் ஸ்டாலின் வச்சிருக்கிறதுனால நானும் பாதி கம்யூனிஸ்ட்னு சொல்கிறீங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ இருந்தாருன்னா கோவப்பட்டிருப்பாரு. கண்டிப்பாக. மிக்க நன்றி. உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பார்த்து வாழ்த்துக்கள்.